Girius, இது நம்ம ஃபேமிலி. தென்சென்னை மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனை ஆதரித்து நடைபெறும் பரப்புரை கூட்டத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் உரையாற்றி வருகிறார். நேரலையை பார்க்கலாம். திட்டம் போடுறதுன்னா செய்ய வேண்டியது நீ எப்படி செய்யறதுன்னு சொல்லு, எப்படி செய்ய முடியாதுன்னு சொல்றதுக்கா நீ அதிகாரியா இருக்கியான்னு கேட்டார். அந்த திட்டம் நிறைவேறியது. இன்று நாடு முழுவதும் மதிய உணவு திட்டம் கட்டாயமாக்கப்படுகிறது. இந்த காலை சிற்றுண்டி திட்டம் இருக்கிறது. நரேந்திர மோடி இருந்தாரு 12 ஆண்டுகள் முதலமைச்சராக. அவருடைய புத்தியில ஏன் இந்த திட்டம் உதிக்கவில்லை? நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் புத்தியிலே தானே உதித்திருக்கிறது. இந்த காலை சிற்றுண்டி திட்டம் இருக்கிறது. பசித்த வயிற்றோடு ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போனால் பாடம் ஏறாது. ஆகவே பசித்த வயிற்றோடு இந்த குழந்தை போகக்கூடாது என்பதற்காக இந்த திட்டம். இன்று நாளை குறித்துக் கொள்ளுங்கள், நேரத்தை குறித்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் நாடு முழுவதும் இந்த திட்டம் பரவி பெருந்தலைவர் காமராஜருக்கு எவ்வளவு நாடு முழுவதும் புகழ் கிடைத்ததோ அதே புகழ் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு நாள் கிடைக்கும். நான் திட்டங்களை பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். ஆக அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் 10 ஆண்டுகள், நம்முடைய முந்தைய 10 ஆண்டுகள், அதிமுகவுடைய 10 ஆண்டுகள், நம்முடைய 3 ஆண்டுகள் ஒப்பிட்டு பார்த்து வாக்களியுங்கள். ஒப்பிட்டு பார்த்து வாக்களிப்பதற்கு இந்த தென்சென்னை தொகுதியிலே, குறிப்பாக மயிலாப்பூர் பகுதியிலே எல்லாரும் அறிவார்ந்தவர்கள் தான், எல்லாரும் படித்தவர்கள் தான், எல்லாரும் விவரமானவர்கள். தொடர்ந்து இங்கே சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு கனமான விஷயத்தை சொல்றேன். மற்ற இடங்கள்ல பேச முடியாதான், மயிலாப்பூர்ல பேசலாம், தென்சென்னையில பேசலாம். ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு இதுதான் கடைசி வாய்ப்பாக இருக்கும் என்று நான் சொன்னேன். நான் அதை உளமாற நம்புகிறேன். காரணம், இன்று மத்திய அரசு என்ன தாக்குதலை நடத்துகிறது? 139 கோடி, 139 ஆண்டுகள் மூத்த காங்கிரஸ் கட்சியுடைய வங்கி கணக்கை முடக்குகிறார். அரசியல் கட்சிக்கு வருமான வரியே கிடையாது. எந்த அரசியல் கட்சியும் வருமான வரி கட்டியதே கிடையாது, கட்ட வேண்டியதே கிடையாது. சட்டத்தில் அந்த மாதிரி விதியே கிடையாது. இருந்தாலும் காங்கிரஸ் கட்சிக்கு ஏதோ 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏதோ பிழை இருக்குன்னு சொல்லி இப்ப 3822 கோடி ரூபாய் வரி, வட்டி, அபராதம்னு போட்டிருக்காங்க. 3822 கோடி ரூபாய் வரி, வட்டி, அபராதம். இந்த பாவம் அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 11 கோடி ரூபாய். கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் 11 கோடி ரூபாய் கண்ணாலே பார்த்திருக்கவே மாட்டாங்க. அவர்களுக்கு 11 கோடி ரூபாய் வருமான வரி. எதற்காக இதெல்லாம் யோசிங்க. ஏதோ தேர்தல் பிரச்சாரம் நினைக்காதீங்க. பாரதிய ஜனதாவின் 10 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்திருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் உரையாற்றியிருக்கிறார். தென்சென்னை மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனை ஆதரித்து நடைபெறும் பரப்புரை கூட்டத்தில் அவர் இவ்வாறு பேசி வருகிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம். அன்புள்ள Girius, இது நம்ம ஃபேமிலி.